இவனுக்கு நம்ம ஆத்தால பெண் சந்தைக்கு சரக்கு வாங்க ஆடு வித்து காசு இது தெரியுது. ஆனா ஓட்டுக்கு 2000 கொடுக்கறான்ல அந்த காசு தெரிய மாட்டது. பிறந்த 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொண்டு வரேன். ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடாக ஆகட்டும்னா போடு. 300-400 மரணங்களை அடிச்சே கொண்டிருக்கான் காவல் நிலையத்திலே. இவனுக்கு நம்ம ஆத்தால பெண் சந்தைக்கு சரக்கு வாங்க ஆடு வித்து காசு, இந்த மளிகை சாமான் வாங்க காசு, மளிகை கடைக்கு இந்த மண்ணெண்ணெய் வாங்க போறது காசை பறிக்குது இது தெரியுது. ஆனா ஓட்டுக்கு 2000 கொடுக்கறான்ல அந்த காசு தெரிய மாட்டது. எப்படிப்பட்ட ஆட்சின்னு பாத்துக்க. நீ பிறந்த 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொண்டு வரேன், 60 வயசு அம்மாவை கொண்டு வரேன். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இதெல்லாம் தொடரணும். இங்க ஒரு காவல்துறை காக்கணும். காவல்துறையில 300-400 மரணங்களை அடிச்சே கொண்டிருக்கான் காவல் நிலையத்திலே. இது தொடரணும்னா ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடாக ஆகட்டும்னா போடு. நல்லா போடு. ஐயா ஃப்ரிட்ஜ் தரேன் இருக்காரு எடப்பாடி ஐயா. ஃப்ரிட்ஜ் வேணா வாங்கிட்டு அவருக்கு போடு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், கீரை, கத்தரிக்காய், தக்காளி இதெல்லாம் வேணும்ல, அது எங்க அப்பா விவசாயி தான் தருவேன். அவன் வேணும்னா அவனுக்கு போடு. புரியுதா? உன் மையம் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியும். எப்ப புரியும்? இதுக்கு மேல அவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாதி எட்டு திரிவாரு. அப்ப கூப்பிடு என் மயன். வீடை சாட்சியமான கூப்பிடு, நிலத்தை பறிச்சாட்சியமான கூப்பிடு, மீனவன் அடிக்கலாம் மீனவனை கூப்பிடு, எல்லாத்துக்கும் மயஞ்சிமா வரணும். ஓட்ட அவனுக்கு போட்டு என்ன ரோட்ல போடணும். இது என்ன கொடுமைடா சாமி? இது என்ன கொடுமை? என்ன கொடுமை? காலையில போய் எங்க அப்பத்தாட்ட கும்பிட்டேன், வீரமகாலிட்டேன். அன்னைக்கு போய் முருகனை கும்பிட்டேன். நீ என்னை ஜெயிக்க வைக்காம இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறாங்க கேட்டேன். இவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீ என்ன நல்லது செய்வ? என்னது செய்வ? ஒரு பிள்ளை நடமாட விட மாட்டாங்க படிச்சு கொண்டு போறேன். ஒரு அம்மா தெருவில் போக முடியல, தாலி எடுத்து போறேன். அவன் தாலி இருக்கிறது விட்டு திருட்டு போய் இவனே குடிக்க வச்சு 6 லட்சம் பேர் தாலி எடுத்துட்டேன். நீ என்னத்தை எது ஆட்சின்னு தெரியுதா உனக்கு? எது ஆட்சி? எது ஆட்சி? பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன்னு வாங்கி சொல்றேன், நீ நம்ப மாட்ட. உன்னை 5க்கும் 10க்கும் அல்லாத விடாம கையந்த விடாம உன் வாழ்விடத்தில் அரசாங்க வேலையை தந்து உன்னை வசதியா வாழ வைக்கிறேங்கிற, நீ நம்ப மாட்ட. அப்புறம் நான் உங்களை வச்சு பிழைக்கிறவனா இருந்தா 36 லட்சம் வாக்கு இருக்க, இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு இருக்க, என்னை கேட்கிறான் இவ்வளவு பெரிய ஓட் ஷேரிங் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க, பிழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்களே, பிழைக்கிறது நீங்க நல்லா இருக்கணுமா? நான் நல்லா இருப்பேன், நாடு மக்கள் நாசமா போயிருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டு போயிட்டாங்க. என்ன உனக்கு? நீ யோசிச்சு பாரு. இத்தனை கட்சி பேரம் பேசி 2 சீட்டு 3 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டு 300 கோடி 400 கோடி வாங்கிட்டு போகுது. உன் மையம் 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வச்சிருக்கேன். என்னை எவ்வளவு கூட்டிருப்பேன், எவ்வளவு ஆசை கட்டிருப்பேன். உனக்கு அந்த பதவி, இந்த இது, இவ்வளவு பணம், அவ்வளவு பணம், பணமா இனமா என்று என் கண் முன்னாடி நிற்கும் போது எனக்கு இனம் தான் முக்கியம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் மகன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன்னு நினைக்கிறேன்? நான் 2 மணி நேரம் தூங்கிட்டு அதிகபட்சம். என்ன பண்ணுவேன்? படிப்பேன், சிந்திப்பேன், ராத்திரி பூரா உலகம் பூரா பேசுவேன். யாரு நினைச்சு? உங்களை நினைச்சு. என் காடு அழிஞ்சு போச்சு, என் மலையை வெட்டிட்டு போயிட்டான், என் மண்ணலி தின்னு விட்டான், என் நீர் நஞ்சாய் போச்சு, என் காற்று நஞ்சாய் போச்சு, என் பிள்ளை இந்த பூமியில எப்படி விட்டுட்டு போறது? என்ன இருக்கு? படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல. கழுத இருக்கல கழுத தனக்கு சோடிய தானே தேடிக்கிறது, நாய் இருக்கல நாய் தனக்கு சோடிய தானே தேடிக்கிறது, பூனை இருக்கல அதுவே தேடிக்கிறது, பூச்சி வந்து அதுவே தேடிக்கிறது. மான தமிழ பொண்டாட்டிட்ட வக்கு இல்லாம எப்ப இலவச திருமணம் பண்ணி வைப்பான்? ஏன்னா அரப்பவன் தங்கம், ஒரு பவன் தங்கம், அரப்பவன் ஒரு தாலிக்கு தங்கம் கூட வாங்கி என் பிள்ளை கட்ட முடியாது. நீ வாழ்க்கை பூரா அந்த பொம்பளை பிள்ளைய செப்பா பழப்ப.